இந்த நாட்களிலே சிறையிருப்புக்குள்ளே கட்டப்பட்ட நிலையில, சத்துருவின் கை ஓங்கின நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, மனஸ்தாபப்படுகிறவரிடத்துல மன்றாடுங்கள். இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இராதிருங்கள். காலம் தாண்டி கேட்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். ஆமே. யாக்கோபு பயிரிட்டு அந்த விளைச்சல் முளைக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வெட்டுக்கிளிகளை அனுப்பினாராம். வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாம் ஆக்கினதும் ஆமோஸ் கத்துறான், ஆண்டவரே ஆண்டவரே யாருக்கு இப்படி செய்தீங்கன்னு பாருங்க, யாக்கோபு சிரித்து போனானே ஆண்டவரே. அப்படி சொன்னதும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அதன் பிறகு யாக்கோபு மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். யாக்கோபு என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். மீண்டும் கர்த்தர் அக்கினி அனுப்புகிறார். யாக்கோபு சிரித்து போனான். அப்பா, யாக்கோபுக்கு நீங்க கொடுத்த பிராமிஸ் என்ன? பலத்த ஜாதி ஆக்க வேண்டானே. அவன் சின்னதாயிட்டான், அவன் சிரித்து போயிட்டான். மனஸ்தாபப்பட்டு அப்படியெல்லாம் ஆகாதுப்பா, மன்னிச்சுட்டேன் என்கிறார். இது கிருபையின் காலம். யாக்கோபு பார்த்தா இது நல்லா இருக்கே, நான் தப்பு பண்ண ஒரு மன்னிப்பார். இது போய் அந்த காலம் முடிந்து கர்த்தர் பிரமாணத்தை தூக்குநூலாய் போடுறார். அவர் தூக்குநூல் போடுறார். அவனவன் கிரியைக்கு தக்க அளக்கும்படி தூக்குநூலை போடுகிறார். ஆமோஸ் 7 நான் சொல்லுகிற வார்த்தைகள் நேரம் இல்லாததுனால் எடுத்து வாசிக்கல. எப்போ தூக்குநூலை போட்டாரோ இனி நான் மன்னிக்க மாட்டேன்ட்டார். அதன் அர்த்தம் என்ன? இனி நீ எவ்வளவு அழுதாலும் நோ யூஸ். காலம் கடந்து எதை செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்து செய்த கிரியைகள் வேதத்தில் 3 நபர்களை நமக்கு பார்க்க முடியும். ஒன்று ஏசா. அழ வேண்டிய காலம் கடந்த பிறகு அவன் அழுதான். அவன் எப்படி அழுதான் தெரியுமா? யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில் அழுததை விட சத்தமிட்டு அதிகமாய் ஏசா அழுதான். காலம் கடந்து அழுதான். காலம் கடந்து அழுதான். பிரயோஜனம் இல்லை. ஆனா யாக்கோபு பாருங்க, அவன் அழ வேண்டிய காலத்துல அந்த இரவுலே போய் உட்கார்ந்திருந்த அழுதான். காலம் கடந்து அழுததுனால, அதாவது கண்ணீருக்கு எவ்வளவு பலன் உண்டு தெரியுமா? ஆனா காலம் கடந்து விட்டது. நோ யூஸ். சவுல் காலம் கடந்து கர்த்தரை தேடினான். அவனை கர்த்தர் புறக்கணித்தார் என்று சொல்லும் போதே அவன் கர்த்தரை தேடி இருக்கணும். அவன் அதை செய்யாம என்னெல்லாம் பொல்லாப்ப செய்ய முடியுமோ எல்லாம் செய்து விட்டு கடைசியில கர்த்தரை தேட வரான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு வார்த்தையும் வெளிப்படவில்லை. காரணம், காலம் கடந்து கர்த்தரை தேடினான். கர்த்தருக்கு மகிமை. நோயோஸ். தாவீதை பாருங்க, சவுல் பண்ண தப்பை விட தாவீது பண்ண தப்பு பெருசு. ஆனா நீ கர்த்தருக்கு முன்னாக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் தேவ சமூகத்தில் போய் சங்கீதம் 51 பாடுறார். அப்பா தள்ளிராதீங்க. உணர்ந்தான். அவன் காலம் கடந்து செய்யல, காலம் கடந்து செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. யூதாச பாருங்க, பேதுருவை பாருங்க. ஒரே இரவுல பேதுரு அவரை தெரியாதுன்னு மறுதலிக்கிறான். யூதாசு தெரியும்னு கை காட்டுறான். ஆமென். ஆனால் பேதுரு அந்த இரவிலே மனம் கசந்தான், மனஸ்தாபப்பட்டான். யூதாஸ் காலம் கடந்து நெக்ஸ்ட் டே காலம் கடந்து ஆமென் அழுதா ஆண்டவர் இறங்குவார் காலத்துக்குள்ள. தேடுனா ஆண்டவர் தென்படுவார் காலத்துக்குள்ளே. மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பார் காலத்துக்குள்ளே. அந்த காலம் தாண்டிட்டுன்னா இஸ்ரவேலே, நீ உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல கோரேச பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. சபையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மை பார்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் இன்னொரு நபரை பார்த்துட்டு இருக்கிறார்னா எப்படிங்க இருக்கும்? நம்முடைய அப்பா நம்மளை மகனேன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா இன்னொரு ஆளை மகனேன்னு கூப்பிட்டு கை பிடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆமா, 3 வருஷம் கூட இருந்த யூதாசுக்கு கிடைக்காதது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனுக்கு கிடைக்குது. இஸ்ரவேலர்கள் இன்னும் அறியாமையில இருக்கிறாங்க. மேசியா வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவங்க மேல கர்த்தர் உண்மையுள்ளவர்னால அவங்களை யாருக்கும் தொட முடியல, இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சத்தியம் தெரியுமா? அவர்கள் தேவனை பிதாவை நோக்கி கூப்பிடுவதை விட நாம கூப்பிடுறத அவர் ரொம்ப விரும்புறார். ஏன் தெரியுமா? நம்ம இயேசுவை தரித்திருக்கிறோம். எனக்கு தெரியும், இஸ்ரவேலர் கூப்பிடுறதை விட நான் கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இஸ்ரவேலர்கள்ட்ட இயேசு இல்லை, என்கிட்ட இயேசு இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அவரை அப்பான்னு கூப்பிடுறதை விட, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே நீ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா அவங்க இன்னும் அந்த பழைய பாரம்பரியம், இன்னும் மிருகங்களையே பலி செலுத்தி கொண்டு அவர் வருவார் வருவார் என்று பார்த்து கொண்டு அறியாமலும் உணராமலும் இருக்கும் போது கர்த்தர் அப்படி முகத்தை திருப்புறார். அண்டு கோரேசின் பக்கம் திருப்பினது போலதான் நம் பக்கம் அந்த முகத்தின் வழி வீசப்பட்டது. இதுதான் ஏசாயா 49வது அதிகாரம். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படிக்கு கர்த்தர் என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில நான் கனமடைவேன், என் தேவனின் பலனாய் இருப்பார். அடுத்த வசனம், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பீர். இஸ்ரவேலுக்கு மட்டும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டு ஜாதிகளுக்கு ஒளியாக. ஜனங்கள் ஜாதிகள், பைபிள்ல இதை பார்க்க முடியும். ஜாதிகள்னு யாரு சொல்லப்பட்டிருக்கிறதுனா புற ஜாதிகள். ஜனம்னு யாரு சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்களை. இப்போ இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னா, சேராம போகும்போது ஜாதிகளை ஜனமாக்குறார். அதான் பைபிள்ல இருக்கு, எனக்கு ஜனம் அல்லாதவர்களை நான் என் ஜனம் என்றும் பிள்ளைகள் அல்லாதவர்களை பிள்ளைகள் என்றும். அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு நாம் அவருடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார் தெரியுமா? இதை அறிந்து வாழ வேண்டும். நேபுகாத்நேச்சர் அதை அறியவில்லை. அவன் அந்த நிலையில வைத்ததும் அவன் நினைச்சிட்டா நம்ம சாமர்த்தியம் என்று கர்த்தர் இல்லாமக்கிட்டார். கோரேசை கொண்டு வருகிறார். கோரேஸ் அறிந்து கொண்டான். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, கர்த்தர் ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் ஏவர. நல்ல கவனிங்க, ப்ராஃபஸிங்கிறது அதுல 2 இருக்கு. ஒன்று, நம்ம பரத்திலிருந்து துணிக்கப்படுகிற உண்மையான தீர்க்க தரிசனத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அவர் நமக்கு செய்யற காரியம், 2 நாம் செய்ய வேண்டிய காரியம். அவர் நமக்கு செய்யற காரியம் நடந்துரும். கோரேசை கொண்டு உட்கார வச்சுட்டார். இனி கோரேசு எதுல அலர்ட்டா இருக்கிறார் தெரியுமா? நான் செய்யணும். அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் செய்யணும், கட்டளையிட்டு இருக்கிறார். ஆவியானவர் ஏவ துவங்குகிறார். இஸ்ரவேலே நீ சேராமல் போன போது பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்மளை விட்டு ஆளு கிடையாது. இல்ல இல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கொண்டு வருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் பார்த்தா ராஜ்யங்களை தந்தருளினார். இப்ப கோரேசுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவன் தான் கிங். உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல, நான் இப்படி உட்காரக்கூடாது, அதான் என் கிரியை வெறுமையாயிடக்கூடாது, என்ன பர்பஸுக்காக என்னை இதுல உட்கார வைத்திருக்கிறார். சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். சவுல் ஒரு நாள் கூட நினைக்கல, உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துல இல்லையே, அதை கொண்டு வர வேண்டுமே, நினைக்கவே இல்லை. ஆமென்.
அவன் சங்கடம்லாம் அவன் வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க. நம்ம வருத்தங்கள் எல்லாம் பார்த்தா நீ ஒரு நாளாவது கவலைப்பட்டியா சவுல்? இது உடன்படிக்கப்பட்டு இல்ல, பெலிஸ்தியர் கையில இருக்கு. நீதான் முதல்ல சவுலுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, தோல்வியே கிடையாது, ஜெயிச்சுட்டே இருப்பாரு. அதனாலதான் பெலிஸ்தியருக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கும். எரிச்சலா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? கொல்லன் இருந்தா தானே நீங்க பட்டயம் செய்வீங்க, கொல்லன் இல்லாம ஆக்கிட்டான். ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு சத்துரு நினைச்சிட்டான்னா ஜெபிக்கிறவங்களை இல்லாமக்குவான். ஆமா, உங்க வீட்டுல ஜெபசத்தம் இல்லையா, ஆயுதம் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலின் ராணுவம் ஓடுது. ஏன் ஓடுதுன்னா அவங்க கிட்ட ஆயுதம் இல்ல. இஸ்ரவேல் ராணுவத்தில் இருக்கிறவங்க சாதாரணமானவங்க அல்ல. வேதம் சொல்லுகிறது, யாராவது பராக்கிரமசாலியோ பலசாலியோ பார்க்கும்போது சவுல் அவனை தன்னுடைய ராணுவத்தில் சேர்த்துக்கொள்ள. சவுலின் ராணுவத்தில் இருக்கிற எல்லாமே பராக்கிரமசாலிகள், பலசாலிகள். ஆனா ஆயுதம் இல்ல. நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் ஜெபம் இல்லாமல் சத்துருவை ஃபேஸ் பண்ண முடியாது, தேவனோடு உறவாடாமல். எனவே நம்முடைய பர்சனல் லைஃப்ல பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் கொல்லன அழிக்கணும், இதுதான் சத்துரு. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆயுதம் உருவாக்குறதுக்கு இஸ்ரவேலர்கள் யார்கிட்ட போக வேண்டி இருந்தது தெரியுமா? பெலிஸ்தியர்கிட்ட போக வேண்டி இருந்துச்சு. உங்க வீட்டுல ஜெபிக்கிற ஒரு நபர் இருந்தா அந்த நபருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே இருக்கும்போது அதோடைய வேல்யூ தெரியாது. உங்க லைஃப்ல பிரேயர் குறையுதா, கொல்லன் அழிக்கிறான் அர்த்தம். பெலிஸ்தியன் பிரேயர் இஸ் தி டெலிகம்யூனிகேஷன் சென்டர்னு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் பாம்பு போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடக்கூடாது, இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. சில நாள் இப்போ காஷ்மீர்ல அங்கெல்லாம் ஊர் பிரச்சனை அப்படின்னு வருதுனாலே எனக்கு இந்த நெட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு நெட்டெல்லாம் கட் பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள நியூஸை வேற எங்கேயுமே போயிடக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆவி நேபுதல் என்ன பர்பஸுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சவுல் அதை குறித்து உணர்வே இல்லை. ஆனா தாவீதை பாருங்க, தாவீது வந்து தாவீதுக்கு கர்த்தர் சிங்காசனத்தை எல்லாம் உறுதிப்படுத்தினதும் தாவீது எனக்கு அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரணும். அவன் ஆரம்பத்தில் கொண்டு வந்த மெத்தேடு தப்பு, ஆனா கொண்டு வரணும்னு வாஞ்சே திருப்பி தன்னை சரி பண்ணி கொண்டு வரான். அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஏதோ கடமைக்கு செய்யணும்னா செய்கிறவனா இருந்திருப்பான்னா ஒரு அடி விழுந்தில்ல. அப்போ என்ன சொல், கடமைக்கு செய்கிறவங்களுடைய உண்மையாக செய்கிறவங்களுக்கு வித்தியாசம் தான். கடமைக்கு செய்கிறவங்க தங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றமோ அடி வந்துட்டுனா நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம போகக்கூடாது, இனி அவங்களாச்சு அவங்க பாடாச்சு. ஆனால் தாவீது அப்படி இல்லை, திருப்பி சரி பண்ணுறான். எங்க அடி விழுந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, சரி பண்ணி திரும்ப போறான். ஏன்னா அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்தை கடமைக்காய் செய்கிறவன் அல்ல, அதுதான் தன் வாழ்க்கையாகவே வைத்து செய்தான். ஆமே. எஸ்ரா பாருங்க, அவர் கட்டளை இட்டு இருக்கிறார். சொல்லி என்ன பண்றார் தெரியுமா? கட்டளை போடுறார். எல்லாரும் போங்க, எருசலேமுக்கு யார் யாருக்கு போகணும்னு தோணுதோ போய் நீங்க ஆலயத்தை கட்டுங்க சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்க என்ன செய்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் வந்து இஸ்ரவேலரை சிறைபிடிக்கும் போது எல்லாத்தையும், அதாவது பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு வருவான்ல, அந்த அத்தனை பொக்கிஷத்தை 1:8 வாசியுங்கள். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரேதாவின் கையில எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய எஸ்பாசாரிடத்தில் எண்ணி கொடுத்தானாம். ஆமென். இதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க, இங்க நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரால ஒரு காரியத்தில் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? இன்னொருத்தவங்களுடைய ஒண்ணுமே நம்ம கையில் இருக்கக்கூடாது. இப்போ கோரேஸ் சொல்லியிருக்கலாம், ஏப்பா அது நான் எடுத்துட்டு வரலப்பா, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எடுத்து வச்சுட்டாங்க, எனக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம். இல்லை, அது என்னுடையதல்ல, என்னுடையதல்ல. என்னைக்கு ஏதாவது குறைவு இருக்கா பாருங்க. ஏய், நேபுகாத் நேச்சர் எருசலேம் ஆலயத்திலிருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தால, எடு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை வேற ஒருத்தங்களுடைய ஒன்றும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. 17 ஆமீன் வருது.
இன்னொருத்தங்களுடைய பிறனுடைய யாதொன்றையும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு உடுத்திருந்த வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. உறிஞ்சிட்டு அவரை வேறொரு துணியில சுத்தி கல்லறையில வச்சாங்க. இயேசு உயிர் தெழுந்து அந்த துணியோடு போகல, கல்லறைக்குள்ளே வந்து பேதுரு யோவானும் பார்க்கும்போது அவரை சுற்றி இருந்த துணியை அவர் சுருட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவர் ஏன்னா அது அவருக்குரியது கிடையாது. அவர் போயிருக்கலாம், எனக்குரியதை அவங்க எடுத்துட்டாங்க, அவங்களுக்குரியதை. என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் போட்டு வந்த செருப்பை காணல, அதனால கிடைச்ச செருப்பை நான் போட்டுட்டு அப்படி இல்லை, நான் போட்டுட்டு வந்தேன் காணல, அதனால கிடைச்சதை போட்டு வந்தேன். போட்டது தான் போட்டேன், நல்லதா போடப்படாதா? அது இன்னொருத்தங்க வந்துட்டாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அது எனக்குரியதா? கல்லறையை கூட திருப்பி கொடுத்துட்டு தான் போனாரே ஆண்டவர். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒரு கோரேஸ் தேவ ஆவியினால ஏவப்படுகிறவன் சொல்றான், எண்ணி கொடுக்கிறான். கோரேஸுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த விஷயத்துல. கோரேஸ் நீதிமான், ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அது நாங்க ஒண்ணும் பண்ணல, அது எங்க அப்பா காலத்துல, அது எங்க தாத்தா காலத்துல. அது உங்களுக்குரியதா? அபகரிக்கப்பட்டதா? பறிக்கப்பட்டதா? உங்களுக்கு எண்ணி கொடுங்க. சகைவை இன்னைக்கு வா, உன் வீட்டுல நான் தங்குறேன், அவ்வளவுதான் சொன்னார், வேற எதுவுமே கிடையாது. அடுத்து நடக்கணும்னா சகைவை நீ தான் டிசைட் பண்ணணும். சகைவை நடக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப் நடக்க இயேசு வரார். ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறக்கல. இயேசு பேசாம வரார், எதுவுமே பேசல, வேற ஆமென், எதுவுமே பேசல. எதுவுமே, அவருடைய பிரசன்னம் போதும் பேசு நம்ம கிட்ட. அவருடைய பிரசன்னம் நம்ம கிட்ட. நம்ம ஹalleluya. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுத்துறேன், எண்ணி கொடுக்குறேன்ப்பா. 4 times நான் திருப்பி கொடுக்குறேன். 4 times. அவன் பிரமாணத்துக்குள்ள வரான், பிரமாணத்துக்குள்ள வேதத்துக்குள்ள வரான். நான் அநியாயமா வாங்கினா நாளத்தனையா கொடுத்துறேன், என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுக்குறேன். எத்தனை பேர் வயிறை அடிச்சு நான் சாப்பிட்டேப்பா, அது இனி எனக்குன்னு இருக்கக்கூடாது, என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழை. ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறிக் கொண்டிருக்கும். கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை செய்யறோமா? அதுக்கு தான் வாசலை திறந்து வைக்கிறார். ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, என் வாழ்க்கைதான் மேன்மையாகும். உங்க பார்வை என்னில், என் வாழ்க்கைதான், என் வாழ்க்கைதான். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை போல இல்லாம ஆயிடக்கூடாது, இஸ்ரவேலை போல சேராம போயிடக்கூடாது. கோரேசை போல ஆவியானவர் எதுக்கு லீட் பண்றாரோ அதை செய்ய பிரயாசப்படணும். உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில ஒரே ஒரு ஜெபத்தை உண்மையா செய்ய முடியுமா? உங்களுடைய நல்ல ஆவியானவர், அப்பா ஆண்டவர், என்ன நீங்க ஒரு ஸ்தானத்துல பாக்குறீங்க, அதுல இன்னொரு ஆளை பாத்துடக்கூடாதுப்பா, முகத்தை திருப்பிடக்கூடாது. உங்க பார்வை எப்போது என் மேல விழுந்துட்டே இருக்கணும். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக
மாற்றிடும் உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். பரிசுத்த பிதாவின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உணர்த்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், இதை நாங்க அறியணும். கோரேசுக்கு அத்தனை ராஜ்யங்களை கொடுத்த போதிலும் நான் அவரிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அதை நிறைவேற்றினான். கோரேசை குறித்து சொன்னீங்க, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று. எங்களை பத்தி அப்படிதான் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. நாங்க அதை செய்யணும். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எல்லா மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.